என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். முன்னாள் அமைச்சர்கள் கூட உங்களை யார்ட்டும் பேசலையே, அதைத்தானே நான் மறுபடியும் கேட்கிறேன். எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பேசுறதுக்காக மட்டும் ஓபிஎஸ் இருக்கல, மக்களோட நலனுக்காக, மக்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுக்குள்ளாடி மீண்டும் ஒரு அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்துல போறாரு. எடப்பாடி பழனிசாமியை போல அவர் எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டுட்டு உட்காரணும்னு ஆசைப்படல. நீங்க ரெட்டை இலை சின்னத்தை வச்சு, கொடியை வச்சு, கட்சியை வச்சு, நிர்வாகிகளை வச்சு, 2000 நிர்வாகிகளை வச்சோம் 19% தான் ஓட்டு வாங்க முடியும். அவர் நான் தலைவன் சொல்லி கொக்கரிக்கலாம். எம்ஜிஆர் இல்ல, அம்மா இல்ல, அதுக்கு மேற்பட்ட நான் தலைவர் நினைச்சு அவர் தன்னை மிகப்படுத்திடலாம். எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா கூட இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இணக்கமாகவும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த அமைப்புல தான் அதை பார்க்க முடியுது. எல்லாரும் ஸ்ட்ராங்காலாம் கிடையாது, உள்ளுக்குள்ள கடுமையான பூசல் இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாருக்குமே கழகம் ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி பெற முடியுங்கிறது கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கு. சரி, அப்ப நீங்க ஏன் நீங்க சின்னமான்னு சொல்லக்கூடியவர்களை ஏன் நீங்க போய் சந்திக்காம இருக்கு? திரு ஓபிஎஸ் சந்திக்காம இருக்கு, என்ன காரணம்? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னை மிகைப்படுத்திக்கிட்டார். எம்ஜிஆர் போல தொப்பை போட்டு, எம்ஜிஆர் போல கண்ணாடி போட்டு தன்னை மிகைப்படுத்திக்கிட்டார். ஒழிய மக்களால் கொடுக்கல சார். ஓட்டதான் பிரிச்சுட்டீங்க, அப்புறம் என்ன? எந்த ஓட்ட பிரிக்கிறதுக்கு? நீங்க தான் ஓட்ட பிரிச்சு வச்சுன்னா அப்புறம் 5-6 பன்னீர்செல்வத்தை விட்டீங்களா? பலாப்பழ சின்னத்தை நான் கொண்டு போறது கேட்டுதான் ஒரு அறுவருக்கு அரசியல் பண்ணாங்கன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்களே இந்த செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க. அதுதான் சொல்றோம்ல, 5 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து விட்டீங்க. எவ்வளவு கேவலமான சூழ்நிலை. அந்த 5 பன்னீர்செல்வம் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க? யார் பண்ண வேலை? திமுகவா அதிமுக? அதுதான் உதயகுமாரோட வேலை. தென்சென்னை எடுத்துருங்க சார். 91ல இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர், பெயர் சொல்ற அமைச்சர் ஜெயக்குமாரோட பையன் ஏற்கனவே எம்பிஆர் இருந்து வெற்றி பெற்றவர். டெபாசிட் காலி. எத்தனை பேருக்கு எத்தனை தொண்டரை நீங்க காலி பண்ணிருக்கீங்க? அதுல எத்தனை எம்பிகள் ஆயிருப்பாங்க? நம்ம எம்பிகள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? சேர்க்கை முகாம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக தொண்டை இன்னைக்கு எம்பியா இருப்பாங்களா சார்? எம்பியா இருப்பான், பிஜேபி ஆட்சி வந்திருக்கோம், இன்னைக்கு அவன் அமைச்சரா இருப்பான். எத்தனை பேரோட வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கீங்க எடப்பாடி? முன்னாள் அமைச்சர்கள் கூட உங்களை யார்ட்டும் பேசலையே, அதைத்தானே நான் மறுபடியும் கேட்கிறேன். எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பேசுறதுக்காக மட்டும் ஓபிஎஸ் இருக்கல, மக்களோட நலனுக்காக, மக்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுக்குள்ளாடி மீண்டும் ஒரு அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்துல போறாரு. எடப்பாடி பழனிசாமியை போல அவர் எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டுட்டு உட்காரணும்னு ஆசைப்படல. நீங்க ரெட்டை இலை சின்னத்தை வச்சு, கொடியை வச்சு, கட்சியை வச்சு, நிர்வாகிகளை வச்சு, 2000 நிர்வாகிகளை வச்சோம் 19% தான் ஓட்டு வாங்க முடியும். அவர் நான் தலைவன் சொல்லி கொக்கரிக்கலாம். எம்ஜிஆர் இல்ல, அம்மா இல்ல, அதுக்கு மேற்பட்ட நான் தலைவர் நினைச்சு அவர் தன்னை மிகப்படுத்திடலாம். எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா கூட இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இணக்கமாகவும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த அமைப்புல தான் அதை பார்க்க முடியுது. எல்லாரும் ஸ்ட்ராங்காலாம் கிடையாது, உள்ளுக்குள்ள கடுமையான பூசல் இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாருக்குமே கழகம் ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி பெற முடியுங்கிறது கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கு. சரி, அப்ப நீங்க ஏன் நீங்க சின்னமான்னு சொல்லக்கூடியவர்களை ஏன் நீங்க போய் சந்திக்காம இருக்கு? திரு ஓபிஎஸ் சந்திக்காம இருக்கு, என்ன காரணம்? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு
தன்னை மிகைப்படுத்திக்கிட்டார். எம்ஜிஆர் போல தொப்பை போட்டு, எம்ஜிஆர் போல கண்ணாடி போட்டு தன்னை மிகைப்படுத்திக்கிட்டார் ஒழிய மக்களால் கொடுக்கல சார். ஓட்டதான் பிரிச்சுட்டீங்க, அப்புறம் என்ன எந்த ஓட்ட பிரிக்கிறதுக்கு? நீங்க தான் ஓட்ட பிரிச்சு வச்சுன்னா அப்புறம் 5-6 பன்னீர்செல்வத்தை விட்டீங்களா? பலாப்பழ சின்னத்தை நான் கொண்டு போறது அது கேட்டுதான் ஒரு அறுவதுக்கு அரசியல் பண்ணாங்கன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்களே இந்த செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க. அதுதான் சொல்றோம்ல, 5 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து விட்டீங்க. எவ்வளவு கேவலமான சூழ்நிலை. அந்த 5 பன்னீர்செல்வம் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க? யார் பண்ண வேலை? திமுகவா அதிமுக? அதுதான் உதயகுமாரோட வேலை. தென்சென்னை எடுத்துருங்க சார். 91ல இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர், பெயர் சொல்ற அமைச்சர் ஜெயக்குமாரோட பையன் ஏற்கனவே எம்பியா நின்று வெற்றி பெற்றவர். டெபாசிட் காலி. எத்தனை பேருக்கு எத்தனை தொண்டரை நீங்க காலி பண்ணிருக்கீங்க? அதுல எத்தனை எம்பிகள் ஆயிருப்பாங்க? நம்ம எம்பிகள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? சேர்க்கை முகாம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக தொண்டை இன்னைக்கு வந்து எம்பியா இருப்பாங்களா சார்? எம்பியா இருப்பான். பிஜேபி ஆட்சி வந்திருக்கோம், இன்னைக்கு அவன் அமைச்சரா இருப்பான். எத்தனை பேரோட வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கீங்க எடப்பாடி? முன்னாள் அமைச்சர்கள் கூட உங்களை யார்ட்டும் பேசலையா? அதைத்தானே நான் மறுபடியும் கேட்கிறேன். எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பேசுறதுக்காக மட்டும் ஓபிஎஸ் இருக்கல. மக்களோட நலனுக்காக, மக்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுக்குள்ளாடி மீண்டும் ஒரு அதிமுக வந்து ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்துல போறாரு. அவரைய எடப்பாடி பழனிசாமியை போல அவர் வந்து எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டுட்டு உட்காரணும்னு ஆசைப்படல. நீங்க ரெட்டையில சின்னத்தை வச்சு, கொடியை வச்சு, கட்சியை வச்சு, நிர்வாகிகளை வச்சு 2000 நிர்வாகிகளை வச்சோம் 19% ஓட்டு வாங்க முடியும். அவர் நான் தலைவன் சொல்லி கொக்கரிக்கலாம். எம்ஜிஆர் இல்ல, அம்மா இல்ல, அதுக்கு மேற்பட்ட நான் தலைவர் நினைச்சு அவர் தன்னை மிகைப்படுத்திடலாம். எடப்பாடி பழனிசாமி. எனக்கு அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இணக்கமாகவும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த அமைப்புல தான் அதை பார்க்க முடியுது. எல்லாரும் ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. உள்ளுக்குள்ள கடுமையான பூசல் இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாருக்குமே கழகம் ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி பெற முடியுங்கிறது கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கு. சரி, அப்ப நீங்க ஏன் வந்து நீங்க சின்னமான்னு சொல்லக்கூடியவர்களை ஏன் நீங்க போய் சந்திக்காம இருக்கு? திரு ஓபிஎஸ் வந்து சந்திக்காம இருக்கு, என்ன காரணம்? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னை மிகைப்படுத்திக்கிட்டார். எம்ஜிஆர் போல தொப்பை போட்டு, எம்ஜிஆர் போல கண்ணாடி போட்டு தன்னை மிகைப்படுத்திக்கிட்டார் ஒழிய மக்களால் கொடுக்கல சார். ஓட்டதான் பிரிச்சுட்டீங்க, அப்புறம் என்ன? எந்த ஓட்ட பிரிக்கிறதுக்கு? நீங்க தான் ஓட்ட பிரிச்சு வச்சுன்னா அப்புறம் 5-6 பன்னீர்செல்வத்தை விட்டீங்களா? பலாப்பழ சின்னத்தை நான் கொண்டு போறது. அது கேட்டுதான் ஒரு அறுவதுக்கு அரசியல் பண்ணாங்கன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்களே இந்த செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க. அதுதான் சொல்றோம்ல, 5 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து விட்டீங்க. எவ்வளவு கேவலமான சூழ்நிலை. அந்த 5 பன்னீர்செல்வம் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க? யார் பண்ண வேலை? திமுகவா அதிமுக? அதுதான் உதயகுமாரோட வேலை. தென்சென்னை எடுத்துருங்க சார். 91ல இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர், பெயர் சொல்ற அமைச்சர் ஜெயக்குமாரோட பையன் ஏற்கனவே எம்பியா நின்று வெற்றி பெற்றவர். டெபாசிட் காலி. எத்தனை பேருக்கு எத்தனை தொண்டரை நீங்க காலி பண்ணிருக்கீங்க? அதுல எத்தனை எம்பிகள் ஆயிருப்பாங்க? நம்ம எம்பிகள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? சேர்க்கை முகாம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக தொண்டை இன்னைக்கு வந்து எம்பியா இருப்பாங்களா சார்? எம்பியா இருப்பான். பிஜேபி ஆட்சி வந்திருக்கோம், இன்னைக்கு அவன் அமைச்சரா இருப்பான். எத்தனை பேரோட வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கீங்க எடப்பாடி? வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். சார், ஒரு அறிக்கை, ஒரு பேட்டி, ஒரு இது
அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களுடைய எந்த நடவடிக்கையும் இல்லாம அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அறிக்கை வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன அறிக்கை இப்போ பேசக்கூடிய அளவுக்கு தினமும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து இந்த அரசை பத்தி, இந்த அரசில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துரைச்சு அது குற்றம் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அனுதினமும் அவருடைய அறிக்கை வந்துகிட்டே இருக்கேன். அறிக்கை வரலைங்கிறது நீங்க சரியா கவனிக்கலையா இருக்கும். அனுதினமும் அவருடைய அறிக்கை மக்களுக்கு தேவையான அறிக்கை, மக்களுக்கு என்ன வேணும் கூட சொத்து வரி மீட்பு அதிகப்படுத்துறாங்கிறதுக்கு அறிவிப்பு கொடுத்தாரு. மீன் பண்றது வந்து அவர் அறிக்கை போறப்ப ட்விட்டர்ல அவருடைய அறிக்கை போற டெய்லி ஒரு பதிவு வருது. நான் அதை கேட்கல. அதனால ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பேசினா உடனடியாக அது வந்து ஒரு பேசு பொருளாக ஒரு விவாத பொருளாக அது மாறுது. பேசுது ஓபிஎஸ் அவர்கள்ட்ட அவர் பேசுறத ட்விட்டர்ல ஃபாலோ பண்றவங்க கூட ஒரு 2500 பேர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பேசுறதுக்காக மட்டும் ஓபிஎஸ் இருக்கல, மக்களோட நலனுக்காக, மக்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுக்குள்ளாடி மீண்டும் ஒரு அதிமுக வந்து ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்துல போறாரு இல்லையா. எடப்பாடி பழனிசாமியை போல அவர் வந்து எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டுட்டு உட்காரணும்னு ஆசைப்படல. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதாவது அவருக்கு வந்து ஒரு ஆள் புரியாம நடந்துட்டு இருக்காரு. மக்களுடைய சக்தி எப்படி, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. எத்தனை நீதிமன்றத்துல போய் நம்ம என்ன இடைக்கால தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாலும் மக்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் முக்கியம். அப்ப மக்களை சந்திச்சு நம்ம மக்கள் வழியிலே போவோம். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர திமுக எப்படி தூக்கி வெளியில போடும் போதும் மக்களை தான் சந்திச்சார், மக்களுக்காக உள்ள நலனை செஞ்சார். அதனாலதான் அவர் வந்து 77 ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அது போல அண்ணன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தடமாறி அவர் தவிர்த்து போயிட்டு இருக்காரு. அதுல போய் நம்ம போய் எதுக்கு இது பண்ணணுங்கிறனால அவர் கடந்து போறாரு. அதுல பத்தி அவர் சொல்ற வார்த்தைகள், அவருடைய கூடால இருக்கிறவங்க சொல்ற வார்த்தைகளை கடந்து போறாரு. சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்புல கூட வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க, அதை தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னு சொல்றாரு. அதை பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோம்ல. அவங்க 2000 முதல்ல ஒரு 10 தோல்வி ஆயிடுச்சுங்க. 2024 படுதோல்வி ஒரு 50% நம்ம இழந்திருக்கிறோம். அது கூட தெரிஞ்சு தன்னை திருத்திக்கிட முன் வரலன்னா நான் ஏன்னா அதுதான் சொல்ல வரேன். திருத்தி ஒரு சீரமைப்பை திருப்பி மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் வராத ஒரு நபர்கிட்ட பேசிய நம்மள இப்ப இப்ப நம்ம நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, அவர் வேண்டாம் கடந்து போறேன்னு சொல்லிட்டு இப்ப மக்களுக்காக பண்றேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. மக்களே உங்களை ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியலையே. மக்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்க ஏத்துக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதமாக ராமநாதபுரத்துல ஒரு சுயேட்சை வேட்பாளராக கட்சி கொடி கிடையாது, கட்சி கரவெட்டி கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவர் வந்து ஒரு ராமநாதபுரத்துல ஒரு சுயேட்சை வேட்பாளராக நிற்கும் போது ஒரு 33% ஓட்டு எடுக்கிறாரு. நீங்க ரெட்டையில சின்னத்தை வச்சு கொடியை வச்சு கட்சியை வச்சு நிர்வாகிகளை வச்சு 2000 நிர்வாகிகளை வச்சோம் 19% ஓட்டு வாங்க முடிஞ்சது. சாதி பார்த்து நல்லா புரிஞ்சுங்க. சாதி பார்த்து பாஜகவுடைய பலம் பார்த்து எல்லாம் பார்த்து ஒரு இடத்துல போய் நிப்பீங்க. அது உங்களுக்கு 33% வாங்கினா அது ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க. சாதி பார்த்து நிக்கணும்னு சொன்னா அவரு திருநெல்வேலியிலயோ இல்ல பெரிய குளத்திலயோ தேனியிலயோ நின்றுக்கலாம். நீங்க ராமநாதபுரத்துல சாதியை பார்த்து நிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அங்க வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து இஸ்லாமியர், முத்தரையர், இப்படி பலதரப்பட்ட சமுதாயத்து மக்கள் இருக்காங்க. அங்க சாதி பார்த்து போய் நிக்கல. பிஜேபியோட ஓட்டு அங்க எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி கடந்த வரலாறுலாம் இருக்கு. அங்க வந்து அவர் போய் நிக்கிறாருன்னு சொல்லும் போது ராமநாதபுரத்துல நம்ம நிப்போங்கிற ஒரு அதாவது நீதி கேட்டு தான் அங்க ராமாயணமே அதுலதான் இருக்கு. நீதி கேட்டு நின்னவங்க தான் பழைய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர் எல்லாம் ஒரு காலத்துல நீதி கேட்டு நின்றுருக்காங்க. அந்த வழியில இவர் வரலான்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இல்ல ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா, ஒரு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கி 33% வாங்கிக்கிட்டாங்கல்ல. அதே மாதிரி ஒரு தைரியம், ஒரு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி இல்லையே. நீங்க அதையும் நீங்க பாக்கணும்ல. தன்னுடைய சொந்த சேலம் தொகுதியில எடப்பாடி மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது தள்ளி தன்னை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஓட்டு வங்கி கம்மி. 2000 3 கூட போயிருக்கு. 7 இடத்துல டெபாசிட் வந்திருக்கு. 7 தொகுதி மொத்தத்துல 234 சட்டமன்ற தொகுதியில 8 இருந்து 10 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற முடிஞ்சது. நீங்க அதை பார்க்கணும். 234 தொகுதியில 2021 எல்லாம் இணைஞ்சிருக்கும் போது ஒருங்கிணைப்பாளர் நம்ம இருக்கும்போது 66 சட்டமன்ற தொகுதி வாங்கின இடத்துல இன்னைக்கு ஒரு 8 இருந்து 10 தொகுதி தான் நம்மளால வாங்க முடியுது. அப்ப அது எவ்வளவு கீழ் நோக்கி நம்ம போயிருக்கிறோம்.
ஓட்டு வங்கிகள் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கு. சின்னத்தை வச்சு கொடியை வச்சு நம்மளுடைய அணுகுமுறை. ஏன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவருக்கு என்ன வெற்றி கிடைச்சது அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதனால பிஜேபி கூடாலே தானே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அதுல பிஜேபி இருந்தாங்கல்ல. அன்னைக்கு ஒதுக்கிக்கிட்டார்ல, டிடிவி தினகரன் ஒதுக்கிக்கிட்டார்ல. அதெல்லாம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்பட்டது. இவர் வந்து நான் பிஜேபி நிக்கிறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சுயமா ஒரு கட்சியுடைய வேட்பாளரை நிறுத்தல கூட நமக்கு ஒரு யோசிக்க வேண்டியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது அவர் நான் தலைவன் சொல்லி கொக்கரிக்கலாம். எம்ஜிஆர் இல்ல, அம்மா இல்ல, அதுக்கு மேற்பட்ட நான் தலைவர் நினைச்சு அவர் தன்னை மிகப்படுத்திக்கலாம். யார்? இபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா இபிஎஸ் தெரியாது, எடப்பாடி பழனிசாமி. நான் அந்த இபிஎஸ் எல்லாம், அதாவது மூன்றெழுத்து பேர் வரணுங்கிறதுக்காக தான் பேரையே அப்பா பேரையே சேர்க்காத ஒரு மனிதரை நம்ம சொல்ல முடியாது. எம்ஜிஆர்னா மருதூர் கோபாலன், ராமச்சந்திரன் தான் வரும். அதுல அப்பா பேர் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த எம்ஜிஆருக்கு பிறகு இவருக்கு ஓபிஎஸ் வந்துன்னா ஓ பன்னீர்செல்வம், அவங்க அப்பா ஓட்டக்கார தேவர்னு வரும். இபிஎஸ் சொல்லியாச்சுன்னா அவங்க அப்பா பேரு கருப்பு, அவர் வரல. கேங்கிறது எங்கேயுமே வரல. வராம ஒரு இபிஎஸ் எப்படி வந்தாருன்னா எங்களுக்கு புரியல. அதனால அந்த பேரு அம்மா இருக்கிற காலத்திலயும் கிடையாது, தானா முளைச்சது. நம்ம போய் இப்போ அதை போய் நம்ம இபிஎஸ் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமிங்கிறதை நம்ம மேற்குறிக்கிறோம். அதை விட எல்லாம் தரந்தாளத்துல யார்ட்டையும் பேச மாட்டேன். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னை மிகைப்படுத்திக்கிட்டார். எம்ஜிஆர் போல தொப்பை போட்டு, எம்ஜிஆர் போல கண்ணாடி போட்டு தன்னை மிகைப்படுத்திக்கிட்டார். ஒழிய மக்களால் கொடுக்கல சார். இப்ப வந்து எழுச்சி தமிழர் ஒரு பட்டம், எழுச்சி தமிழர் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க, அதுவும் கொடுத்திருக்காங்க. சரி, நீங்க வந்து புரட்சி தமிழர், புரட்சி தமிழர் கொடுத்திருக்காங்க. புரட்சி தமிழர் பட்டத்தை வந்து ஒரு ஆதீனமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து கொடுக்காம இருக்காங்க. கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கலார்னு சொல்லிட்டு புரட்சி தமிழர்னு ஒரு பட்டத்தை கொடுத்தா அப்ப தமிழ்நாட்டுல இருக்க தமிழனுக்கு எல்லாம் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பார்க்கணும். கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கலார்னார். அவருக்கு போய் புரட்சி தமிழர் பட்டத்தை கொடுத்திருக்காருன்னா அந்த ஆதீனமே என்ன சொன்னாரு? கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்தேன்ட்டு போனாரு. அடுத்து வந்து அந்த கதைக்குள்ள எல்லாம் நம்ம போனோம்னா நம்ம அவரை வந்து அது வேண்டாம். நான் என்ன கேட்க வந்தேன்னா, முன்னாடி இருந்து ஒரு ஆக்டிவா ரொம்ப இப்ப 4 பேர் குழு, 4 பேர் உங்க கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் வந்து முன்னாள் அமைச்சர் இருந்தாரு. இப்ப இது யாருமே எல்லாம் தனித்து விடப்பட்டிருக்கிறார். கூட இருந்து யாருமே இல்ல. புகழேந்தி அவர்கள் வந்து பெங்களூர் புகழேந்தி அவர்கள் வந்து கூடவே இருந்து எல்லா பக்கமும் சொல்லிட்டாரு. இப்ப அவரே வந்து என்னன்னா, அண்ணா ஓபிஎஸ் இப்படி பண்ணியிருந்துக்கலாமோ, அப்படி பண்ணியிருந்துக்கலாமோ, டெய்லி 4 வராம ஒரு பேட்டி. எனக்கும் கருத்து இருக்கும், அவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். நீங்க இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அண்ணன் கூட இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆனா ஒரு தலைவர் ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டா அந்த தலைவர் சொல்ற கருத்தை நம்ம அணிவகுத்து போறதுதான் அது ஒரு சீரமைப்பு. அது அவர் பெங்களூர் புகழந்தி வந்து கூவத்தூர்ல ஒரு கருத்து சொன்னாரு. அடுத்ததுல டிடிவி தினகரன் போய் ஒரு கருத்து சொல்லி பார்த்தாரு. அப்புறம் அங்கேயும் நடக்கல, இங்கேயும் நடக்கல. அப்புறம் அண்ணன் வந்தாரு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட போனாரு, அங்கேயும் வரல, இரட்டை தலைமையில இருக்கும். அப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட வந்தாரு. இவர் சொல்றத சில விஷயங்களை ஏற்றி விடுவாரு. இருந்தாலும் இவருடைய ஆளுமை புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து 20 ஆண்டு காலம் பயணித்தவர். திடீர்னு வந்து நிறைகுடம் தழும்பாது, திடீர்னு எடுத்து அடிக்கவோ, ஏன்னா கட்சி வந்து காணாம போயிரு சார். இப்ப இவரும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ இல்ல ஒரு அண்ணன் புகழேந்தி சொல்ற மாதிரியோ எடுத்த கௌத்தம்னு அடிச்சோம்னா அந்த கட்சி தொண்டர்கள் சிதறி போயிடுவாங்க, திருப்பி ஒன்னிக்க முடியாது. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 96ல ஒரு படுதோல்விக்கு பிறகு இந்த 98ல அந்த மீண்டும் ஒரு நாடாளுமன்றத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு 2006ல தோல்வி விட்டு மைனாரிட்டி திமுக அரசா இருந்தாலும், அரசு மைனாரிட்டி திமுக அரசுல இருந்தா கூட இங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் பறிக்கப்பட்டார். அம்மா இருக்கும்போது நடந்த சம்பவம். அப்போ 2007ல மனவேதனையில எவ்வளவு இல்லாம கஷ்டத்தை உருவாக்கி திரும்பி ஒருங்கிணைச்சு 2011ல கட்டமைச்சு தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வர வைக்கிறது ஒரு பெரிய சாதனை. புரட்சி தலைவருடைய முகம் திரும்பி அம்மாவுக்கு கிடைச்சதே 2011க்கு தான். அதுக்கு பிறகுதான் மக்களை வந்து புரட்சி தலைவரை போல அம்மாவை நினைச்சதே 2011 தான். எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இவர் வந்து யாருன்னே தெரியாது. 4 ஆண்டு காலம் அண்ணன் கை கொடுத்ததுனால பயணிச்சார். நீங்களே சொல்றீங்க புரட்சி தலைவி அம்மாக்கே ஒரு 5 வருட காலம் வந்து அதை மீட்டெடுக்கிறதுக்காக இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து மேல வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவு காலகட்டமா இருக்கு? இருக்கட்டும், அம்மா வந்து ஒரு தடவை தோல்வி விட்டாலும் அடுத்த நேரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் மருங்காபுரி, மதுரை கிழக்குல எல்லாம் வெற்றி பெற்று வந்தாங்க. இவர் வந்து தான் முதல்வராக இருக்கும் போதே ஆர்கே நகர்ல தோல்வி இவரை நம்பி வாக்களிச்ச 18 பேர்ல 9 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. மிச்சம் எல்லாம் திராவிட முன்னேற்ற இவர் தான் முதலமைச்சர். இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இவருடைய சேலம் மாவட்டத்துல இவருடைய எடப்பாடி தொகுதியில 9,000 ஓட்டு தோத்து போறாரு. வார்டு எலெக்ஷனே நடத்தாம
இன்னைக்கு வார்டு எலெக்ஷனே நடத்தாம உள்ளாட்சி தேர்தல் படுதோல்வி. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்துலயுமே இவருடைய தோல்வி வந்து அடுக்கடுக்கான தோல்வி. கட்டமைச்சு கொண்டு வந்து அம்மா உட்கார்ந்து 135 சீட்டு உட்கார வச்ச இடத்துல நீங்க 66 சீட்டு கொண்டு வந்தீங்க. அன்னைக்கு அமமுக கொஞ்சம் நம்ம இணைச்சிருந்தா கொஞ்சம் அதிகமான முறையில வந்து வெற்றி பெற்றுருவாங்க. 2 பேர் சேர்ந்து தானே சர்வ் பண்ணாங்க. ஆமாங்க, இருக்கட்டும். ஆனா இருந்தா கூட அந்த கேண்டிடேட் அறிவிப்பு யார் யாரை போடணுங்கிறதெல்லாம் இந்த நிர்வாகிகள் சொல்ற பேச்சை கேட்டு எடப்பாடி பழனிசாமி நான் முதல்வர் நான் பார்த்துக்கிடுவேன், ஏன்னா அவர் தான் முதல்வர் வேட்பாளர் முதல்ல கேட்டு வாங்கிட்டாரு, நான் பார்த்துக்கிட்டேன், அதுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் தான் முதல்வர் அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஒப்புக்காக கையெழுத்து போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. அது வந்து மீறப்பட்டு இது போற போக்கு சரியில்லை, சரியான ஒரு பள்ளத்துல கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க, மீண்டும் மீண்டும் ஒரு தோல்வியை உருது சொல்லும் போது ராஜ்யசபா எம்பில தனக்குன்னு ஒரு கால் பதிச்சாரு. அது அவங்களுக்கு தாங்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வெளியே வந்துட்டாரு. ஆமா, ராஜ்யசபா எம்பில ஒரு தொண்டை ஒரு ஒன்றிய செயலாளர் தர்மருக்கு கொடுத்தது தவறு. CV சண்முகத்துக்கு கொடுத்த போல ஜெயக்குமார் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துருக்கணும் ஒரு முடிவுல இருந்தாங்க. அந்த முடிவை இவர் மாத்தினார், ஒரு தொண்டனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கொடுத்ததுனால கழகம் 2ஆக உடையப்பட்டோம். இப்போ நீங்க அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இணக்கமாகவும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த அமைப்புல தான் அதை பார்க்க முடியுது. எல்லாரும் கிடையாது, உள்ளுக்குள்ள கடுமையான பூசல் இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாருக்குமே கழகம் ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி பெற முடியுங்கிறது கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கு. சரி, அப்ப நீங்க ஏன் வந்து நீங்க சின்னமான்னு சொல்லக்கூடியவர்களை ஏன் நீங்க போய் இன்னும் சந்திக்காம இருக்கீங்க? திரு OPS வந்து சந்திக்காம இருக்கு, என்ன காரணம்? ஒருவேளை நாங்க இப்போ சசிகலா அம்மா அவர்களை வந்து நாங்க சந்திச்சு நாங்க இணைஞ்சோம்னா பாத்தீங்களா ஜாதி பட்டியல இணைஞ்சிட்டாங்கன்றாங்க. இவரு அதுக்காக எங்களை விட்டு பிரிஞ்சு போனாருன்னு சொல்லிடுவாங்க. இவங்க பேச்சே அப்படியாகும். அவர் பின்னாடி 4 பேர் தான் இருக்கிறாங்க, வேற யார் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ராமநாதபுரத்துல எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டினாரு. இவங்க விட்ட ரிட்டைலர்ல நின்று ஒரு டெபாசிட் இழந்து போனாரு. 4வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு ஓட்டதான் பிரிச்சுட்டீங்களா? அப்புறம் என்ன எந்த ஓட்ட பிரிக்கிறதுக்கு? நீங்க தான் ஓட்ட பிரிச்சு வச்சுனா கபரா 5-6 பன்னீர்செல்வத்தை விட்டீங்களா? பலாபல சின்னத்தை நான் கொண்டு போறது கேட்டுதான் ஒரு அறுவதுக்கு அரசியல் பண்றாங்கன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்களே இந்த செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க. அதுதான் சொல்றோம்ல, 5 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து விட்டீங்க. எவ்வளவு கேவலமான சூழ்நிலை. அந்த 5 பன்னீர்செல்வம் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க? யார் பண்ண வேலை? திமுகவா அதிமுகவா? அதுதான் உதயகுமாரோட வேலை. RB உதயகுமார் திமுகவோட இணைஞ்சு உட்கார்ந்து வேலை பார்த்த வேலை தானே. அந்த வேலையை வந்து அவர் உடைச்சிட்டு வந்தாரா வரலையா? நீங்க வந்து அன்னைக்கு இந்த அலை வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு கூட்டணிக்கு வந்த அலை. அந்த அலையிலையும் இவர் ஒரு 33% ஓட்டு வாங்கி 3.5 லட்சம் ஓட்டு வாங்கி ராமநாதபுரத்துல 2வது இடத்துல வந்துட்டாருங்க. நீங்க விட்ட ஆட்கள் 4வது இடத்துல போய் டெபாசிட் காலி இல்ல சார். அது தேனியில காலி, 7 தொகுதி 7 பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் காலி சார். மதுரையில புரட்சி தலைவர் MGR வந்து கோட்டை கட்டி வாழ்ந்தது. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. RB உதயகுமார், செல்லூர் ராஜ் எல்லாரும் பிஜேபிக்கு கீழே போயிட்டாங்க. ஆண்டிப்பட்டியில புரட்சி தலைவர் MGRம் நின்ன இடம் 1 ஓட்டு, அதிமுக 1 ஓட்டு பூத்துல. என்ன சார் இது? இதெல்லாம் பரிசீலனை பண்ணாம எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சரி முதல்வரா வந்துருவோம் கோட்டை கட்டிட்டு வர. இப்ப இன்னொன்னு என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப இவரை கூட இருந்தப்ப வரைக்கும் தானே இந்த எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே தோத்தாங்களா? 66 வாங்கினா போய் அதான் தோத்தாங்களா? இணைஞ்ச பிறகு நீங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர் கையில தான் இருக்கணும். நீங்க ஒரு போஸ்டர் பார்த்தாலும் ஒரு விளம்பரம் பார்த்தாலும் அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு பேரை போட்டுதான் கீழே ஒருங்கிணைப்பாளர்னு அண்ணன் OPS அவர்களுக்கு பேரை வரும். கேட்டா முதல்வருக்கு தான் முக்கியத்துவம்னு இணைஞ்ச காலத்துல இருந்து அப்படியே ஒரு சில கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு வளர்த்துட்டு தன்னுடைய பிம்பத்தை உருவாக்கிட்டு வந்தாரு பழனிசாமி. அவரோட அழிவு தான் எல்லாமே. திரு வேலுமணி, அதே போல தங்கமணி அவர்கள், இவங்கெல்லாம் இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து போய் நம்ம கட்சியெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ கூட, சசிகலா அம்மையார் அவர்களை கூப்பிடணும், தினகரன் அவர்களை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னப்போ கூட OPS அவர்களை கூப்பிடணும்னு யாருமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசவே இல்லையே. அப்படின்னு யாரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. OPS அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு இருக்கிறாரு. அவரை நம்ம கூட்டணி சேர்த்துக்கலாம். அவர் அண்ணன் OPS அவர்களையும் நம்ம இணைச்சு நம்ம போவோம். சசிகலா அம்மாவையும் நம்ம வந்து ஒரு இதுல ஒரு பெருமைப்படுத்தி வச்சுக்கலாம்னு சொல்லி பேசுனது மாதிரிதான் வந்த தகவல். எந்த தகவலும் மறுக்கல. போன 6 அமைச்சரோட நாங்க போய் பேசல அப்படின்னு இந்நாள் வரைக்கும் மறக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. யாரும் என்கிட்ட பேசல, யாரும் வரல, நாங்க ஒண்ணுக்கு அவர் தான் சொன்னார் ஒழிய
அந்த குறிப்பிட்ட 6 அமைச்சர்களும் நாங்க இந்நாள் வரைக்கும் நாங்க பேசல, எடப்பாடி பழனிசாமி வச்சுதான் நாங்க 2026 தேர்தலை நடத்த போறோம், இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லல. இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்டந்தோறும் பயணம் போய் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் பரிசீலனை பண்ணி இப்போ தொழில்நுட்ப பிரிவு மாணவர்கள் நடந்த ஆலோசனை கூடத்துல கூட நம்ம 10% கம்மியாயிட்டோம், இனி வந்து நம்ம உடனடியாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், அடுத்த கட்ட தொழில்நுட்ப இந்த சோசியல் மீடியா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா பேசி ஆக்டிவா இருக்காங்கல்ல. இப்பவும் அதுதான் சொல்றேன், அவர் வந்து இப்பவும் அதை சொல்லியிருக்காங்கன்னு ஊடகத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். 10% தான் நமக்கு இழந்திருக்கோம்னு சொன்னாரா இல்ல 10% தான் நமக்கு இருக்குன்னு சொன்னாரான்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு இருக்கிறதே 10% தான் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், 10% ஓட்டை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரா இல்ல 10% இழந்துட்டோங்கிறத இதுவரைக்கும் தெரியாது, ஊடகத்தில் உள்ளதை சொல்றாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா நான் கேள்விப்பட்டது நம்ம 10% தான் இன்னைக்கு நம்மள்ட்ட வாக்கு வங்கி இருக்கு, வேற எதுவும் இல்லைங்கிறது தான் அவர் வந்து ஆணித்தரமா சொன்னதாட்டு நான் கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்க, வெறும் 10% மட்டும் தான் அதிமுக இருக்கு, சாலிடா 20% அவங்க வந்து இல்ல சார் 20% குறைஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார், எங்க மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகர்கோவில் தொகுதி கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுல வெற்றி பெற்றது அதிமுக பிஜேபியோட. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 8000 ஓட்டு, வெளவங்கோடு 4வது இடம் 5000 ஓட்டு, தலவாய் சுந்தரம் நிக்கிற கன்னியாகுமரி தொகுதி 2 லட்சத்து சில்லற ஓட்டுல வந்தவர் வெறும் 13000 ஓட்டு. அப்போ 10% சார் ஓட்டு. அதுக்கு காரணம் வந்து தென்சென்னை, தென்சென்னை எடுத்துருங்க சார். 91ல இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர், பெயர் சொல்ற அமைச்சர் ஜெயக்குமாரோட பையன் ஏற்கனவே எம்பியா நின்று வெற்றி பெற்றவர், டெபாசிட் காலி. பலகாம அரசியலுக்கு நீங்களே சொன்ன திமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஆழமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா கெட் டுகெதர் ரொம்ப ஃபேக்டா இருக்காங்க. எங்கேயாவது உங்களுக்கு ஓட்ட பிரிக்க முடியுதா சொல்லுங்க? நீங்க சொன்ன தென்சென்னை தொகுதியில வந்து தமிழிசை அவர்களும் போட்டி போட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியுதா? இது பிஜேபி கூட கூட்டணி வேண்டாம், நான் தனிச்சு நிக்கிறேன், நான் தனிச்சு நின்னுக்கிட்டேன்னு சொல்லி போனுங்க. நீங்க அவங்க மோடிக்கு போய் மாலை போட்டு நாங்க எல்லாம் வந்து இணைஞ்சு நிக்கிறோம், ஓட்டு போடுறோம், கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. மோடி கிட்ட மாலையை போட்டு பக்கத்துல தானே நின்னாரு. ஏன் கூட்டணியை முடிச்சுட்டு வந்தீங்க? கூட்டணியோட சேர்ந்துருந்தா 10 தொகுதி கிடைச்சிருக்கும்ல, 10 இல்ல 20 தொகுதியை கிடைச்சிருக்கும்ல. நம்ம ஒருங்கிணைஞ்சு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா 20 நாடாளுமன்ற தொகுதி. எத்தனை தொண்டரை நீங்க காலி பண்ணிருக்கீங்க? அதுல எத்தனை எம்பிகள் ஆயிருப்பாங்க? நம்ம எம்பிகள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? சேர்க்கை முகாம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக தொண்டை இன்னைக்கு வந்து எம்பி ஆயிருப்பான்ல சார், எம்பி ஆயிருப்பான், பிஜேபி ஆட்சி வந்திருக்கோம், இன்னைக்கு அவன் அமைச்சர் ஆயிருப்பான். எத்தனை பேரோட வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கீங்க? எடப்பாடி சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து எங்களுக்கு எதிராக திருப்பிருக்காங்க. சிறுபான்மையர் சிறுபான்மையினர் என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு எதிராக உள்ள இருந்தே சரி பண்றாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு புரட்சி தலைவி அம்மா காலத்திலே, நான் இப்பவும் சொல்றேன், புரட்சி தலைவி அம்மா காலத்திலே நமக்கு அதிகமான ஓட்டு வராது சார். அது வந்து நீங்க வந்து பிஜேபி கூட நின்னாலும் சரி, நிக்காம அம்மா நின்னாலும் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஃபாலோ பண்ணி தான் போவோம். அங்க ஒரு பிரச்சனைகள் உற்றிருக்க இடத்துல கேண்டிடேட்டை பொறுத்து தான் சிறுபான்மையினர் நமக்கு வாக்களிப்பாங்க. எந்த சிறுபான்மை இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அம்மா விடும்போது எங்க மாவட்டத்துல சிறுபான்மையர் ஜான் தங்கன் ஒருத்தரை விட்டாங்க, வெற்றி பெற முடியலையே, 1,76,000 ஓட்டு எடுத்தாங்க. இந்த தடவை அதே இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 30,000 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க, 30,000-35,000 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. அப்ப எங்க போச்சு மிச்சம் ஓட்டலாம்? அம்மா வந்து தனிச்சு நின்று அதிமுக 2014 விடும்போது 1.25 லட்சம் எடுத்த ஓட்டு, 34,000 ஓட்டு தான் இருக்கு. கூட்டணி வச்சு நாங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அல்ல, பிஜேபி இல்லாம நாங்க தனித்து நிக்கிறோம் சொன்னா நாங்க வந்து இப்ப பிஜேபியோட பழனிசாமி எல்லாருமே ஏதாவது காரணம் சொல்லிட்டே இல்ல. எடப்பாடி பழனிசாமி விபூதி அழிச்சிட்டு நான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவல்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க வந்து கோயிலா போய்கிட்டு நீங்க எப்படி உங்க இடத்துல சேலத்துல இருக்கிறவங்களே முதல்ல நம்ப மாட்டாங்க. நீங்க ஊதி எடுத்தாச்சு நான் சிறுபான்மையினருக்கு ஆதரவுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் கூடவே யாருமே இல்லையே. இப்ப நீங்க வந்து நீனாலே மனோஜ் பாண்டியன் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எங்க இருக்குன்னு தெரியல, வைத்திலிங்கம் அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியல,
பெங்களூர் புகழேந்தி அவர்களுக்கு மொத்தமே 4 பேரும் கூட வந்தாங்க, 4 பேரும் இல்ல அப்படின்னு ரொம்ப பரிகசிக்கிறாங்க. யாருங்க சொல்றாங்க? அவர் துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. கழிஞ்ச மாசம் வரைக்கும் அசோகா ஹோட்டல கூட்டம் மீட்டிங் நடத்திருக்காங்க. தொண்டர்களை கட்டமைப்பு அங்கங்க போட்டுட்டு இருக்காரு. மாவட்டம் தோறும் எல்லா அடிமட்ட ஊராட்சி செயலாளர்கள் வரைக்கும் எல்லா இடமும் இன்னைக்கு இப்ப நேற்று கூட திருப்பூர்ல போட்டிருக்காரு. எல்லா மாவட்டத்திலையுமே நிர்வாகிகளை நியமிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு போட்டு அடிமட்ட வரைக்கும் கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள்? கட்சி ஒருங்கிணைக்கிற முடிவுல அவர் வந்து செயல்படுறாரு. எங்கேயுமே ஒண்ணுமே காணமே இல்லை சார். எங்க சார் பேர் போகுது? எங்க நீங்க தான் ஒருங்கிணைக்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க அதிமுக ஒருங்கிணைப்பு தொண்டர் மீட்பு குழுன்னு சொல்றீங்க. தொண்டர் மீட்பு குழு தான் அதிமுகன்னு பேரை பயன்படுத்த முடியாது, சின்னத்தை பயன்படுத்த முடியாது, முன்னாள் முதலமைச்சர் தான் சொல்ல முடியும். அதிமுகன்னு ஒரு அடைமொழி கூட பயன்படுத்த முடியாது. எதுவுமே இல்லாம என்ன நீங்க எதை வேணாலும் பயன்படுத்த முடியாத ஒரு தடையை வாங்கி வச்சுக்கலாம். ஆனா மக்கள் மனசுல அவர் அதிமுக ஆளு, அதிமுக முதலமைச்சர், அதிமுக நிதியமைச்சருங்கிறத அழிக்க முடியாது. அப்புறம் சார் பலாபலசன் அழிக்க முடியாது. நீங்க என்ன இருந்தாலும் அவர் அதான் சொல்லல, போகாத ஊருக்கு வழி தேடி போனால் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கொடி கட்டக்கூடாது, அதிமுக பயன்படுத்தக்கூடாது. ஆனா அதே திருமதி சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளர்கள் போடுறாங்க, கொடி கட்டிட்டு போறாங்க. உங்களால தடை வாங்க முடியலையே. அங்க இருக்கிற ரகசியங்கள் பலதும் இருக்கு. எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நாங்க இப்ப சமீபத்துல கூட சொன்னாங்க, 4 பேரை கண்டிப்பா சேர்த்த முடியாது, சசிகலா அவர்கள் முடிந்ததுன்னு சேர்க்கவே முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு. என்ன அடிப்படையில் நீ போய் சேர்றேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? அவர் எப்படி அப்படி சொல்றாரு? தொண்டர்களோட தைரியத்துல தான் சொல்றாரு. ஆமா, அந்த தொண்டர்களே திரும்புவாங்க. ஒரு புரட்சி வெடிக்கும், தொண்டர்களின் புரட்சி வெடிக்க போகுது. காலம் இல்ல சார், 2026 தானே. அது காலம் பார்த்துக்கிட்டே வருவாங்க. டிசம்பர் மாசத்துக்கு மேல இன்னும் 2-3 மாசம் போகும்போது இப்பதான் மனநிலை மாறி இருக்காரு. 10% தான் நம்ம வச்சிருக்கோங்கிறத சொல்லியிருக்கிறாரு. 10% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றீங்க 10% குறைஞ்சிருக்கு. இல்ல, நீங்க ப்ரூவன் டேட்டா தானே சார். நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நீங்க பல வருஷமா அரசியல் பாக்குறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 20% வாக்குகள் வந்து பல இடங்கள்ல வந்து இது டெபாசிட் வாங்காம இருந்திருக்கலாம். ஆனால் 20% வாக்குங்கிறத வந்து எங்கேயுமே மிஸ் ஆகலையே, அது அப்படியே தானே இருக்கு. 20 கழிஞ்ச முறை நீங்க 20 நாடாளுமன்ற தொகுதியில இருந்தீங்க. இதோட 34 நாடாளுமன்ற தொகுதியில நின்றுகிட்டு நீங்க 19% வாங்கிருக்கீங்க. அன்னைக்கு உங்கள்ட்ட இருந்தது 1.5 கோடி தொண்டர்கள் தான் இருந்தாங்க. இப்ப 2 கோடி ஆயிட்டாங்க. 2 கோடி 20 லட்சம் தொண்டர்களை வச்சுக்கிட்டு 82 லட்சம் தான் ஓட்டே வாங்கிருக்கீங்க. அப்புறம் எப்படி சார் கணக்கு வரும்? 10% உங்களுக்கு நல்ல நீங்க தான் சொன்னீங்க. நாங்க வந்து இவரு வந்து விபூதி அழிச்சிட்டு தொப்பி போட்டாருன்னா வந்து நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க கட்சியில இருந்து நீங்களே நம்பினா மக்கள் எப்படி நம்புவாங்க? 2வது திமுக வந்து ஒரு கூட்டணியா பலமா இருக்கு. அப்படிங்கும் போது அதை எதிர்த்து பாஜக தனியாக நிற்கிறாங்க. இவ்வளவும் இருக்கும்போது அதிமுக ஒரு தனித்து நின்று இவ்வளவு வாக்கள் வாங்கி இருக்கிறது பெரிய விஷயம் தானே. தேமுதிமுகவோட கூட்டணி, அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு இந்த தடவை அந்த ஓட்டு கிடைச்சது. அதை நம்ம பார்த்தோம், விருதுநகர்லயே பார்த்தோம். விஜயகாந்தோட பையனோட விஜயபிரபாவோட ஓட்டு வங்கி எப்படி ஏறி வந்து, அது மாதிரி அதிமுக எங்கெல்லாம் இருந்தாங்களோ ஒருத்தர் கூட கிடையாது. நல்ல புரிஞ்சுங்க, எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கம் 3000-4000 டிஃபரன்ஸ்ல எங்கேயுமே போகல. அது வந்து அந்த தாக்கம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, திருமங்கலம். ஏன்னா நான் வந்து மதுரைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நான் பாக்குறேன், எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் அந்த மாலையெல்லாம் போட்டு இன்னைக்கு வழிபட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு நான் மதுரையில பாக்குற ஒரு இடத்துல பாக்குறேன்னா அது வந்து விஜயகாந்துக்கு மாலை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பஞ்சரை ரோட்லயே வச்சு மாலை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தேனி ரோட்ல, அந்த நாகமலை ரோட்ல நான் போகும்போது, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது பாக்குறேன். அப்போ அதுக்கு மாதிரி வேற யாருக்கும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியாது. அப்போ மக்கள் மனசுல அந்த ஒரு விஜயகாந்தோட மறைவு ஒரு தாக்கம். அதை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இத்தனை சதவீதமா கிடைச்சது, இந்த 19% கிடைச்சது. இல்லைன்னா இன்னும் அதுல ஒரு 4-5% போயிட்டுனா அந்த 10% சார் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னுடைய பணபலத்தால 10% மிச்சம் இருக்க 10% திரு ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்களோ சார். நான் என்ன சொல்றேன், அந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் அப்படி 10% இருக்கேன், நான் 30% தொண்டர்களை வச்சுட்டு இருக்கேங்கிறதெல்லாம் அவர் அதாவது மார்க்கெட்டி வரல. நம்ம எல்லாம் ஒழுங்கிணைஞ்சா நம்ம திமுகவை, நம்மளுடைய எதிரி திமுகவை வெல்லலாம், மக்களுக்கு நல்ல சேவை செய்யலாம். மக்களும் அதுதான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க நாளைக்கே
ஒண்ணுமே வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி தூக்கி அப்படி பேரை வச்சுட்டு மற்றவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஓபிஎஸ் கரம் கொடுத்து கழகத்தை ஒன்றிணைப்போன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா அடுத்த ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி சார். யாருமே நான் என்ன கேட்கிறேன், யாருமே இந்த பொதுக்குழு உறுப்பினர்களோ செயற்குழு உறுப்பினர்களோ கட்சியில் நிர்வாகிகளோ தலைமை தலைவர்களோ யாருமே ஏத்துக்கல. யாருமே ஏத்துக்கிட்டாங்க. நீங்க யார் ஏத்துக்கணும்? இப்ப ஸ்டில் என்னது பொதுச் செயலாளர் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவர் போய் நீதிமன்றத்துல போய் இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்திருக்காரு. இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் கமிஷன்ல போய் என்ன சொல்லிட்டாரு, நான் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்ட்டாரு. ஆனா 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லும் சொல்லி இங்க ஒரு நீதிபதி ஜெயச்சந்திர சாரோட தீர்ப்பு இருக்கு. அந்த எதனால கொடுக்கப்பட்டதோ அங்க இருந்தே கொடுக்கப்படும். எப்படி நீதிமன்றத்தால இவர் பொதுச்செயலாளர் வாங்கிட்டு இருந்தாரோ அது மூலமாவே இப்ப இணை ஒருங்கிணைப்பாளரும் கொடுத்திருக்காரு. அந்த வழக்கு மூல வழக்கு வரும்போது இதெல்லாம் காட்சிகளும் மாறும். அது ஏற்கனவே 3 மாசத்துல 6 மாசத்துல முடிச்சு கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு. அதை இன்னும் எடுக்காம இருக்காது. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல அதனுடைய எனக்கு நீங்க சொல்றீங்க மூல வழக்கு வந்தா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். முன்னாள் அமைச்சர்களோ கட்சியினுடைய நிர்வாகிகளோ தலைமை கழக நிர்வாகிகளோ பொதுக்குழு செயற்குழு நீங்கள் உங்களால் நியமிச்சவங்க பல திரு ஓபிஎஸ் அவர்களே பல மாவட்டம் வாரியா பல பேர் நியமிச்சாங்க. அவங்களே இப்ப பல பேரை காணும். அவங்க எங்க போனாங்க தெரியல. நீங்க வந்து இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, கட்சி சின்னம் எங்களுக்கு, கொடி எங்களுக்கு, அதை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அதனால நாங்க அங்க இருக்கோம்னு சொல்லி ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. நீங்க அது வந்து அந்த உணர்வுல இருக்கிறவங்க. முன்னாள் அமைச்சர்கள் கூட உங்களை யார்ட்டும் பேசலையே, அதைத்தானே நான் மறுபடியும் கேட்கிறேன். எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், எனக்கு சிவி சண்முகம் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற எம்பியா இருக்காரு. அவர் மனசு வச்சா நாளைக்கு கட்சியை ஒருங்கிணைச்சு அண்ணனையும் இது பண்ணினாலும் நாளைக்கு அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அவருக்கு. எடப்பாடியை நம்பி எடப்பாடி முதல்வராகி திரும்பி சிவி சண்முகத்துக்கு ஒரு முதல் அமைச்சர் பதவி கிடைக்கும்னா கிடைக்காது. அதுவே அவர் நினைச்சு ஒரு ராஜ்யசபா எம்பியை வச்சுக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அனுசரிச்சுக்கிட்டு பாஜகவோட ஆதரவோட ஒரு மத்திய அமைச்சர் வாங்கினார்னா விழுப்புரம் சைடுல அவர் வந்து விழுப்புரம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு மத்திய அமைச்சராக வந்து பலம் வரலாம். அதிமுக வளர்க்கறதுக்கு ஒரு பலம் அளிக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு அவர் கையில இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சிந்திப்பாங்க. இதெல்லாம் இந்த அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சூழ்நிலை கருத்தை கொண்டு சில விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இதெல்லாம் நீங்க போட்டிருக்க ஒரு ட்ரம்ப் கார்டு தான் போட்டிருக்கேன். இது போல பலருக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னாள் அமைச்சர்கள் திரு ஓபிஎஸ் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100% பேசிட்டு தான் இருக்காங்க. எப்படி கலைஞ தர்மயுத்தத்துல நம்ம மணி அண்ணன்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்களோ அது போல இப்பவும் பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கு. பாஜகவுடன் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக இப்ப ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. நீங்க என்னன்னா திரு சிவி சண்முகம் ஓபிஎஸ் அவர்களை அனுசரித்துக் கொண்டு பாஜகவுடன் மீண்டும் சேர்த்து கொண்டு நீங்க நாடாளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பதவி எங்களுக்கு எல்லா தலைவர்களும் நீங்க சொல்ல முடியாது சார். இவர் சொல்லுவாரு, இவர் வந்து சேலத்தை மெயின்டைன் பண்ணுவாரு, இல்ல சிவி சண்முகம் வந்து இதை பத்தி சொல்லுவாரு. ஆனா நம்மளுடைய சக்தி குறையும் போது தனக்குன்னு ஒரு பதவி வரும். இப்ப எதுக்கு அப்புறம் தோத்து போனவர் தானே சிவி சண்முகம். 2022 தோத்து போயிட்டார்களா, சட்டத்துறை அமைச்சரா வந்து தோத்து போயிட்டார்களா, அப்புறம் எதுக்கு நீங்க எம்பி பதவி வாங்கினீங்க? தனக்கு ஒரு அங்கீகாரம் தான் தான் மாவட்டத்துல செயல்படுத்த முடியும். 8 சட்டமன்ற தொகுதி கையில வச்சிருக்காரு. அப்ப அவர் என்ன நினைப்பாரு, நம்ம வந்து ஒரு அங்கீகாரம் வேணும்னா ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும்னு ஃபைட் பண்ணி வாங்கினார்களா? ஏன் அவர் திரும்பி தமிழ்நாடு முழுவதும் அந்த அதிமுக வரணும் அங்கிறதுக்காக ஒரு மத்திய அமைச்சர் வாங்குறதுக்கு ஏன் முயற்சி எடுக்க மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி வந்தால் ஒருவேளை வரலாம். அரசியல் தானே சார். அரசியல்ல நிரந்தர நண்பரும் கிடையாது. சரி, ஆனா அதிமுக வந்து பாஜக திரு அண்ணாமலை அவர்களை இதுமே உங்க கூட சேரவே மாட்டேன்னு சிறுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம பல விஷயங்களை பண்ணது பாக்குறோமே. அது வந்து இவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, வாய் நுழலும் தன் வாயால் கேடும். அவரை போய் சீண்டி பார்த்தீங்க, அவரை வந்து இது பண்ணுனீங்க, அவர் அதுக்கு தான் அவரோட பதில கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அவர் வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே நம்ம ஒண்ணுச்சிருந்தா அதே பாஜக வந்து பேசுவான், இல்ல நம்ம கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு தான் போவாங்க. அவங்க அந்த தயார் நிலை தான். இப்போ கூட நாளைக்கு நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருந்தா பாஜகவோட கூட்டணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு 10 சீட்டோ 15 சீட்டோ நம்ம கொடுக்குற சீட்டை அவங்க வாங்குவாங்க. இல்லன்னு மறுக்கலையே, இல்லன்னா அவங்களால எங்க நிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாடுக்குள்ள நாங்க பறந்து இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் பாஜக வந்து சட்டமன்ற உறுப்பினர் விட்டா வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும். இதே சூழ்நிலை தான் நாடாளுமன்றத்துல என்ன சூழ்நிலை வந்ததோ கொஞ்சம் ஓட்டுகள் வாங்குவாங்க. சரி, அடுத்து என்ன சார் பண்ண போறார் திரு ஓபிஎஸ் அவர்கள்?
என்ன பண்ண போறான்னு, என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு. என்னதான் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ போல அதிரடி வீரரா செயல்படல, காந்திஜியை போல அகிம்சை வழியில போறான்னு நினைச்சு அமைதி போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த முகமும் மாற வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது என்ன சொல்லுவாங்க, மயிலே மயிலேனா இறகு கொடுக்கணும், நம்ம இறகு கொடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு நம்ம போக வேண்டிய வரும் காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை இப்பவே அடிபடலாமல் ஒரு சாதுவான சூழ்நிலையில போயிட்டு இருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆகிதான் ஆகணும், மீட்டு தான் ஆகணும்னு முடிவு எடுக்கிறதாங்கன்னா அந்த களத்துல இறங்குவார். நல்லது சார். அவருக்கு அடுத்தால நடிகர் விஜய் எல்லாம் வராரு. அது ஒரு இளைஞர் பட்டாளங்கள் வந்து அவருக்கு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் ஒரு சூழ்நிலைகளை கருத்துல கொண்டு செயல்பட்டு தான் ஆகணும். அதை எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல இளைஞர்கள் யாரும் இல்ல. ஓபிஎஸ் அவர்கள் விஜயோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அதாவது இணைஞ்சு செயல்படுறதுல எப்படினாலும் கூட்டணி வியூகம் அமைக்கிறதுல அப்படின்னா நீங்க அடிக்க முடியாது. அந்த வியூகம் வந்து அவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி கத்து கொடுத்தாரோ அதை அவர் 20 ஆண்டு காலம் அம்மாட்ட வந்து பயணிச்சவர். அதனால கண்டிப்பா அந்த வியூகத்தை எப்படி அமைக்கணும். இப்போ விஜயே, நடிகர் விஜயே நாளை கட்சி ஆரம்பிச்சு வந்து அதிமுக ஒருங்கிணைஞ்சா நம்ம கூட்டணி வைப்பாரு. ஒருங்கிணையாம எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இருக்குன்னா விஜயே போக மாட்டாரு. நடிகர் விஜய் போவாரா? போக மாட்டாரு. தேமுதிகவே போகாது அடுத்த முறை. ஏன்னு கேட்டா அவங்க பையன் வந்து 4,000 ஓட்டு தோல்விக்கு அதிமுக படவுங்கிறத அந்த அம்மா வந்து அன்னைக்கு பேட்டியில சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கு. தான் பையன் வெற்றி பெறக்கூடிய முயற்சியே அதிமுக சேர்ந்திருந்தா அந்த பிரிவினை இல்லாம போயிருக்கும் அதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால அவங்களும் அந்த பரிசீலனை பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்போது? சசிகலாமா இப்ப சந்திச்சு என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? நான் கேட்கிறேன். சசிகலாமா அவங்க இணையணும், எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றாங்க. அதுக்குதான் கேட்க. நீங்க ஒற்றுமையா இருக்கும்போது நான் ஒதுங்கி உட்கார்ந்துடுவேன்னு சொன்னாங்க. நான் வாழன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க. 2021 தேர்தல்ல இந்த கேள்வி எப்படி வச்சு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் கட்சி இணையணும்னு சொல்றாரு. நீங்க சொல்ற திரு மணியண்ணன் அவர்கள் அவங்க எல்லாம் வந்து கட்சி இணையணும்னு சொல்றதாக பேசப்பட்டுச்சு. எடப்பாடி அவர்கள் இவங்களும் வேண்டாம் அவங்களும் வேண்டாம்னா யார் கட்சியில இணைய போறாங்க அப்படி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த சூழல் வரும்போது திருமதி சசிகலாவை திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா இல்லையா? அப்ப நீங்க வந்து நீங்க ஒன்றிய வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நீங்க அவரை சந்திச்சா ஜாதி முத்திரம் குத்துவாங்க. பாத்தீங்களா? இப்ப ஒண்ணுமே இல்லாம தினகரன் சந்திச்சதுக்கே அவங்க வந்து ஒரு ஜாதி முத்திரம் குத்துவாங்க. இப்ப சந்திச்சு அது ஒரு அதனாலதான் அந்த அம்மாவும் என்ன சொல்லிட்டாங்க, ஓபிஎஸ் எங்க வீட்டு ஆளு, எப்பவும் எங்க குடும்பத்துல ஒருத்தர். அதே மாதிரி இவரும் அவர் எப்பவும் எங்க அம்மா தானே, அவங்க சின்னம்மா தானேன்னு சொல்லி இவரும் பெருந்தன்மையா போறாரு. அவரும் எங்க குடும்பத்தில் உள்ளார். இவங்க 2 பேரும் இணைஞ்சு பிரச்சனை இல்லை. யார் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இணைக்க விடாம இதை திமுகவுக்கு வடிவம் கொடுத்துட்டு திமுகவின் பி டீமா செயல்படுற எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை தான் மாறணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பிரிச்சு வச்சிருந்தா நாளைக்கு திமுக தான் ஆட்சிக்கு வரும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இளைஞர் பட்டாளத்துல இவரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை இன்னைக்கு கொண்டு வந்து துணை முதல்வராக கொடுத்துட்டாரு. பவர்ஃபுல்லோட கொடுக்குறாரு. முதல்வரோட அங்கீகாரத்துல இருந்து அங்கீகாரம் இன்னைக்கு கூட போட்டிருக்காங்க. துணை முதல்வரோட பவர் எல்லாம் கொடுத்தாரு. இந்த பக்கம் விஜய் இறங்குறாரு, அந்த பக்கம் அண்ணாமலை, இளைஞர் பட்டாளம். இது எல்லாமே நீங்க சொல்ற 40 வயசு 45 வயசு 50 வயசுக்குள்ளவங்க. அப்போ இந்த இளைஞர்களுடைய பிரிவினை வருது. ஆனா அந்த கட்சி நம்ம ஒழுங்குபடுத்தணும்னா தலைவர் காலத்துல இருந்து வழிதோண்டலா இருக்கிற நம்மள மாதிரி கட்டமைப்பு, அதிமுக மாதிரி கட்டமைப்பு வேற எந்த இயக்கத்துக்கும் கிடையாது. இன்னைக்கு அவங்க பூத்துல ஆள் இல்லாம இருக்கும். கழிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பூத்துல ஆள் கிடையாது. அது வேதனையா இருக்குது. நம்மளுடைய கட்டமைப்பு கிட்ட எந்த கட்சியுமே வர முடியாதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருந்த பழனிசாமியோட மனம் தான் மாறணும் ஒழிய, மனம் மாறினா நம்ம ஆட்சிக்கு வந்துடும். அதுக்குதான் இவங்க எல்லாரும் சொல்றாங்க ஒழிய, நீங்க நல்லா புரிஞ்சுங்க. திமுகவோட செயல்பாடு பாருங்க, பாஜகவோட செயல்பாடு பாருங்க, விஜயோட இதை பாருங்க. நேற்று கூட திருமாவளவன் இளைஞர்கள் கூட்டம்னு கூட்டுறாரு. அது ஒரு பக்கம் இளைஞர்கள் கூட்டம் வருது, இல்லைன்னு நான் சொல்லல. அவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காரு இளைஞர்கள். இப்ப இந்த இளைஞர்கள் பூதாவும் நம்ம கிட்ட இல்ல. இளைஞர் பாசறைன்னு உருவாக்குறது போயிட்டு மாணவர் அணி எங்க இருக்குன்னு தெரியல. அதிமுகவோட அம்மா வந்து மகளிர் அணி, அந்த சூழ்நிலைகள் இப்ப எங்க ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. இப்ப கூட வள்ளூர் கூடத்துல போராட்டம் நடத்துறாங்க. எவ்வளவு இருந்தாங்க புரட்சி தலைவர் அம்மா காலத்துல, எவ்வளவு மகளிர் அணி இருந்தாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்தவங்க தானே திமுக இன்னைக்கு அரசாட்சியா இருக்காங்க, அரசர்களா இருக்காங்க, சிற்றரசர்களா இருக்காங்க.
திமுக தெரியுது, அண்ணா திமுக வளர்ந்தவன் உண்மையா விசுவாசமா வேலை செய்வான்னு தெரிஞ்சு மேல மேல கொண்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக வளர்ந்து அண்ணா திமுக இருந்த உங்களுக்கு தெரியலையே. மாட்டான் தோட்டத்துக்கு மல்லிகை மனம் உண்டுன்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நமக்கு தெரியலையே. ஏன்னு கேட்டா பதவி ஆசை கண்ணை மறைக்குது எடப்பாடி பழனிசாமி. அந்த மனம் மாறினாலே நாளையே அதிமுக கோட்டையில் ஆகும். சார், ரொம்ப நன்றி. நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.